திருத்தணி அருகே காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட அம்மையார்குப்பத்தில் வசித்து வந்தவர் ராஜேந்திரன். நெசவு தொழிலாளியான இவர் காங்கிரஸ் கட்சியின் நகர துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். இவருக்கு சுபகாமி என்ற மனைவியும், கணபதி, பார்த்திபன், ராஜசேகர் ஆகிய 3 மகன்களும் உள்ளனர். இரவு வேளையில் ராஜேந்திரன் வீட்டின் பின்புறத்தில் நெசவு தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல் நெசவு பணியில் ஈடுபட்டிருந்த ராஜேந்திரன் அதிகாலையில் காணவில்லை. இதையடுத்து அவரை தேடி பார்த்தபோது வீட்டின் பின்பகுதியில் ராஜேந்திரன் படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரன் மனைவி மற்றும் மகன்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.